மனிதர்கள் நிலவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நிலவுக்கு போகவே முடியாதுன்னு சொன்னவங்க, அங்க போய் தங்கிட்டே வந்துட்டாங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா அதுக்கான செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ப. அது மட்டும் இல்லாம, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் போக முடியுமா? அப்படி போகணும்னு நெனச்சா அங்க என்னென்ன ஆபத்துகள் இருக்கும்? நிலவு மாரி செவ்வாய் கிரகமும் வந்து போயிடலாமே, ஈஸியா போயிடலாமே. நிலவுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டோம். அதே மாரி செவ்வாய் கிரகமும் ஒண்ணும் பெருசா ஈஸி தான. அப்படின்னு உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருக்கும். ஆனா, செவ்வாய் கிரகம்ங்கிறது அவ்வளோ சாதாரணமா போயிட முடியாது. என்னென்ன ஆபத்துகள் இருக்கு? என்னென்ன விஷயங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு இங்க நமக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோவா இருக்க போகுது. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பேஸ்க்கு போணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த இப்ப நடந்த விஷயங்கள வச்சு நெறைய ஒரு கனவுகள் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இப்ப நிலவுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் 6 மாசமா திரும்பி வர முடியல. 6 மாசமா அங்க தங்கியிருந்தாங்க. எதனால அவங்க திரும்பி வர முடியல அப்படின்னு நம்ம நெறைய பேசிட்டு இருப்போம். அந்த ராக்கெட் எத்தன மணி வேகத்துக்கு போகுது அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, செவ்வாய் கிரகத்துக்கு போறது அடுத்த பிளான் மனிதர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலவுக்கு போயி அங்க தங்கி அங்க ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேர் சேட்டலைட்ஸ்லாம் நம்மளுமே நிலவுக்கு வந்து ராக்கெட்லாம் அனுப்பிச்சுட்டோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் கிரகம் இது வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டா இருக்குமோ? இது பயங்கரமான ஆபத்தான இருக்குமோ? அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி என்னென்ன ஆபத்துகள் இருக்கு? மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு அப்படின்னா, இந்த செவ்வாய் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்க மாரி வந்து ஒரு பூமி மாரி கிடையாது. பார்க்கறதுக்கு பூமி மாரியே இருந்தாலும், அது எக்ஸாக்ட்டா பூமி அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுல வந்து 5 பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, நீண்ட தூர பயணங்கள். ஸோ நம்ம வந்து அ செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கே 3 நாள் ஆகுது. அப்ப நீண்ட தூர பயணம்னா, அப்ப எவ்வளோ நாள் நம்ம பயணம் பண்ணுவோம்? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். அடுத்ததாக வெப்ப கதிர்கள். அங்க இருக்கக்கூடிய வெப்ப கதிர்கள். ஸோ செவ்வாய் கிரகத்துக்கும் வெப்ப கதிருக்கும் என்ன இருக்கு சம்மந்தம் இருக்கு? இருதய எலும்பு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்க போனோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் அண்ட் போன் இந்த விஷயம்லாம் வந்து அப்நார்மல் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. உளவியல் பிரச்சனை. உளவியல் பிரச்சனை எப்படிங்க ஏற்படும்? அங்க தான் நெறைய ஒரு டீம் செட் பண்ணி கரெக்ட்டா போயிட்டு வந்துருவாங்க. எப்படி உளவியல் பிரச்சனை ஏற்படும்? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஒரு கேங்கா போனோம் அப்படின்னா, ஒரு ஒரு அ ஒரு 5 பேர் போறோம், ஒரு 6 பேர் போறோம், குழுவா போறோம்னா, அந்த குழுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப மர்மமா இருக்குல்ல. ஸோ எனக்கும் இத பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த நீண்ட தூர பயணம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனுடைய பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு 22,00,00,000 கிலோமீட்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ப பூமியிலேருந்து நிலவுக்கு போறதுக்கு வெறும் 3 நாள் போதும். ஆனா நம்ப செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு 3 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படின்னா, நீங்க மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில போனாலுமே, அதுக்கான அந்த ஃபியூல் வேணும். அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு இன்னும் இமேஜின் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. 22,00,00,000 கிலோமீட்டர் அப்படின்னு. ஸோ அப்போ நீண்ட தூர பயணம். அப்ப 3 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. போறதுக்கே. அங்க போய் நம்ம போறதுக்கே 3 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்க்கறதுக்கு பூமி மாதிரி தாங்க இருக்கும். ஆனா, அது வந்து ஒரு டெத் பூமிங்கிறாங்க. அதாவது இறந்து போன ஒரு பூமி. அங்க வந்து பார்க்கறதுக்கு பூமி மாரி விஷயங்கள் நெறையவே இருந்தாலும், அங்க வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து புற ஊதா கதிர்கள் நம்ம பூமிய சுத்தி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெப்ப அலைகள், வெப்ப காற்றுகள் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு அனுப்புவாங்க, நம்ப பூமியில. ஆனா அங்க அந்த மாரி எதுவுமே கிடையாது. இதனால தான் அங்க வந்து புற்றுநோய், கேன்சர் கூட வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கு. எலும்புகள் பாதிக்கப்படும், இதயங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த லாங் டெர்ம் டிராவல் இருக்குல்ல, இந்த நீண்ட தூரம் பயணத்தால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய அந்த சராசரியா இருக்க முடியாது. போறதுக்கே 3 ஆண்டுகள் ஆகும். அங்க போய் ரிசர்ச் பண்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும். திரும்ப வர்றதுக்கு ஒரு 3 ஆண்டுகள். ஆனா ஒரு 10 ஆண்டுகள் ஒரு மனிதன் தனிமையில இருக்கணும். எந்தவித ஐ கான்டாக்டும் இல்லாம, எந்தவித விஷயமும் இல்லாம 10 ஆண்டுகள் தனிமையில இருக்கணும். ஸோ இது ஒரு வந்து ஒரு ஒரு மனுஷன வந்து பயங்கரமா பாதிப்ப ஏற்படுத்தும். ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு பொருளா பார்க்கப்படுது. அத தாண்டி இப்ப வந்து இங்கேருந்து போகறதுக்கு முன்னாடியே அந்த மெடிக்கல் டீம்லாம் செட் பண்ணி, அங்க என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்க வந்து அதுக்கான ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு கிட் மாரி ஒண்ணு எடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, அங்க ஏதாவது பிரச்சனை அப்டின்னா டக்குன்னு நம்ப அங்கருந்து இங்க சேட்டலைட் மூலியமா மெசேஜ் அனுப்பிச்சு, அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகி அது மூலியமா நம்ம சரி பண்ணலாம். ஆனா, இந்த கன்வே டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த நிலவுலாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து நம்ப போயிடலாம். ஆனா,
செவ்வாய் கிரகத்திலேருந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணாலே அது வந்து சேர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த மெசேஜை நம்ம பாஸ் பண்ணால் அந்த அந்த மெசேஜ் வந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து பூமிக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா. அப்போது நம்ம ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு தொழில்நுட்ப கோளாறு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனுக்குடன் தொடர்பு கொள்ள முடியாது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில வந்து அங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம போய் டெக்னாலஜிஸ் என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலுமே, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் காம்ப்ளிகேஷனாகவே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, அந்த இருதய எலும்பு பிரச்சனைகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போது இது என்ன ஆகும்னா, அங்கே வந்து புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் என்ன ஆக போகுதுனாங்க, இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு சீராக இருக்கும். அங்கே வந்து மற்ற எல்லா உறுப்புகளும் எல்லாம் வந்து எங்கே சேரும் அப்படின்னா, நம்ம அந்த முகத்துக்கு தான் வந்து சேருமா. அந்த உடம்புல இருக்கிற எல்லா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போய் இருந்தோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அதனால வந்து பார்வை கோளாறுகள் ஏற்படும். இந்த மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அப்படியே பஃபூன் மாரி வீங்கி அப்படியே வெடிக்க அந்த ஒரு நீங்க நெறைய படத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அந்த வைரஸ்லாம் தாக்கி ஒரு மாரி எப்படியோ ரத்த வாந்தி எடுத்து, அ இந்த மாரி அப்படியே பொட்டு பொட்டா வந்து வெடிச்சுலாம் டெத் ஆவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். எலும்புலாம் உள்ளேயே உடைஞ்சு, அதில வந்து ஸோ ஒரு வேள அவங்க போய் அங்க இருந்துட்டாங்கப்பா, செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் தங்கி திரும்பி வராங்க அப்படின்னா, திரும்ப பூமிக்கு வந்து அவங்க சர்வே பண்றது 0% தான் சான்ஸ் இருக்கு. ஒரு ரத்த ஓட்டமோ, அவங்களுடைய ஈர்ப்பு விசையோ, அவங்களுடைய இருக்க செல் கதிர்களோ சீராக இயங்காது. அது மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, குரூப்பா போனா வந்து அவங்களால இது பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. அது என்ன குரூப்பா போனா ஏன்? குரூப்பா போனா என்னங்க? நீங்க தான் சொன்னீங்க தனியா போனா ஒரு மனுஷன் தனியா போக முடியாது. அங்க தனியா 10 ஆண்டுகள் இருக்க குரூப்பா போனா என்ன பிரச்சனை? அங்கேயும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா 10 ஆண்டுகள் நீங்க வந்து ஒரு 5 பேர் கூட மட்டும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த உளவியல் பிரச்சனை அங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த உளவியல் பிரச்சனை ஏற்படும் பொழுது, இப்ப நீங்க கூட இருக்கவங்க கூடயே வந்து நெறைய முரண்பாடுகள் ஏற்படும். இதனால வந்து அடிதடிகள் கூட ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், சர்வே பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து வாழ்ந்தா உயிரோட வாழணும். இப்ப வந்து ஆக்ஸிஜன் லெவல் இவ்வளோதாங்க இருக்கு. ஒரு ஆளுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னா, அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4 பேர் வந்து அத வந்து அவங்களே வந்து அத இது பண்ணி அந்த ஃபைட் பண்ணி கில் பண்ற மாரி சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உளவியல் பிரச்சனை மிக மிக மோசமாக ஏற்படும். அப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒரு பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு. ஆனா, நம்ப ஒரு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலிருந்து நிலவுக்கு போறது மிகப்பெரிய கனவா இருந்திருக்கும். அதுவே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸா இருந்திருக்கும். அப்ப இருந்த டெக்னாலஜிக்கு. ஆனா, இப்ப நம்ம அங்க போயிட்டு இருந்து தங்கி ரிசர்ச் பண்றோம். அங்க தங்கி இருக்கோம். அங்க போய் திரும்பி கூப்பிட்டுட்டு வரோம். அங்க வந்து சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஒரு சொற்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கங்க. ஒரு 10 ஆண்டுகளோ, இல்ல 20 ஆண்டுகளுக்கு அப்புறமோ, செவ்வாய்க்கு போறதும் சாத்தியமாகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுவும் மிகப்பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கான டெக்னாலஜிஸ், அதுக்கான விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கிட்ட, நம்ம ஆராய்ச்சி பண்ண பண்ண எல்லாமே இங்க சாத்தியமாக தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய வந்து ஒரு இறந்து போன பூமி அப்படிங்கிறோம். அதே மாரி நம்மளுடைய பூமியும் ஒரு நாள் எந்தவித ஒரு இயற்கையும் இல்லாமல், எந்தவித இயற்கை இதுவும் இல்லாம சீக்கிரமா டிஸ்ட்ராய் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இது மாதிரி ஒவ்வொரு கிரகணத்துக்கும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு 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 சில தனித்தன்மைகள் இருக்கு. அத நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நெறைய விஷயங்கள் நம்ம சர்வே பண்ண முடியும். அப்படிங்கிற விஷயமும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, பட் நம்ப ஒரு அறிவியலா நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கோம் மனிதன். ஸோ அந்த மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அறிவியல்ல ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில செவ்வாய்க்கு போறதும் ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கும். கண்டிப்பா என்னைக்கு ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா அத நம்ப பார்க்க முடியலனா நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் கண்டிப்பா அத பார்ப்பாங்க. அத பத்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ இத பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த செவ்வாய் கிரகத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேள உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போவீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.